யுத்தத்துக்கு போகிறவர்களுக்கு தான் துப்பாக்கி தேவை. வீட்டில் சும்மா இருக்கிறவங்களுக்கு AK-47 தேவையா? யுத்தத்திற்கு போகிறவங்களுக்கு தான் ஆயுதம் தேவை. அதே போல இது கூட யுத்தம். இந்த ஊழியமும் கூட ஒரு பெரிய யுத்தம். அப்போ அங்கேயே ஆந்திர பிரதேசத்தில் வீட்டிலே உட்காந்துக்கிட்டு இருந்தா என்ன நடக்கும்? இயேசு என்ன சொன்னார்? என் நிமித்தமாக வீட்டையாவது தகப்பனையாவது தாயையாவது விட்டு வருகிறவன் பரலோகத்திலும் இம்மையிலும் மறுமையிலும் பெரிய ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று இயேசு சொன்னார். பாருங்க, பிசினஸ் இருக்கு, ஒரு பெரிய ஃபேக்டரி எனக்கு இருக்குது. 150 பேர் வேலை செய்கிறாங்க அந்த ஃபேக்டரியில். 8 மணி நேரத்திற்கு 5 லட்சம் கேக், இந்த கப் கேக் 5 லட்சம் கேக், எல்லாம் ஆட்டோமேட்டிக் மிஷின். எல்லாவற்றையும் விட்டு வீடு எல்லாவற்றையும் விட்டு இங்க வந்திருக்கிறேன். ஆமா, தேவன் நேற்று நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்தார். அரசியல்வாதிகள் ஓட்டு வாங்குவதற்கு அழகாக பேசுவார்கள். நாங்கள் உங்களுக்கு மாதம் மாதம் உதவி செய்வோம், வட்டி இல்லாமல் கடன் கொடுப்போம், உங்களுக்கு இலவச வீடு கொடுப்போம், நிலம் கொடுப்போம், அது கொடுப்போம், இது கொடுப்போம் என்று அழகாக பேசி நம்முடைய ஓட்டை வாங்குவதற்கு அழகாக பேசுவாங்க. நாமும் கூட கர்த்தரை நம் பக்கமாக இழுக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்கு. கர்த்தரை நம் பக்கமா இழுக்க என்ன ட்ரிக்ஸ் தெரியுமா? நான் ஒன்றுக்கும் உதவாத ஒரு மனுஷன் ஐயா, எப்பொழுது தேவனுக்கு உண்மையாக நம்மை தாழ்த்துகிறோமோ உடனே பக்கத்தில் வந்து நிற்பார். நான் என் டைரியில் நான் எழுதி வச்சிருக்கிறேன். என்னுடைய டைரியில் நான் எழுதி வச்சிருக்கிறேன். என்ன எழுதி வச்சிருக்கிறேன் தெரியுமா? இங்கே திருநெல்வேலிக்கு வர்றதுக்கு முன்னதாக என்ன எழுதி வச்சிருக்கிறேன் தெரியுமா? நான் ஒன்றுக்கும் உதவாத ஒரு மனுஷன். உடனே அவர் வந்தார். நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம், வா, நம்ம 2 பேரும் போவோம். நேற்று நம் மத்தியிலே கர்த்தருடைய பிரசன்னம், அளவில்லாத தெய்வ பிரசன்னம். எதை கொடுத்தாலும் வாங்க முடியுமா? எல்லாத்தையும் வாங்கிடலாம். தேவ பிரசன்னத்தை வாங்க முடியாது. தேசத்தை கொடுத்தாலும் வாங்க முடியாது. நேற்று தேவ பிரசன்னம் அப்படியே இறங்கி வந்துச்சு உங்க மேல. அதுதான் ஸ்பெஷல். அதை விட ஒரு பெரிய ஸ்பெஷல் ஒன்று கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு 100 கோடி ரூபாய் என் வீட்டில் மூட்டை கட்டி என் வீட்டில் கொண்டு 100 கோடி ரூபாயை போட்டால் கூட எனக்கு சந்தோஷம் இருக்க. நான் நிற்கும்போது தேவ பிரசன்னம் வந்துட்டு அதே எனக்கு போதும். தேவ பிரசன்னம் அந்த பாலைவனத்தில் மட்டன் 20 லட்சம் மக்களுக்கு மட்டனை கொண்டு வந்துச்சு. அந்த தேவ பிரசன்னம் எங்கிருந்தோ வந்துச்சு. அந்த காற்று அப்படியே 20 லட்சம் மக்களுக்கு மட்டன் கொண்டு வந்தது. பிரசன்னம் வந்துட்டா எல்லாம் உங்களை தேடி வரும். இப்பொழுதும் தேவன் நம் மத்தியிலே
நான் சொன்னேன், நீர் வந்தால் என்னை கொண்டு செல்லப்பா, நீர் வராவிட்டால் என்னை கொண்டு போகாதீர்கள். உங்களுக்காக பல மணி நேரம் ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்தேன். என்னுடைய டியூட்டி அதான், என்னுடைய வேலை அதான். காத்திருந்து மக்களுக்கு கரெக்டாக கொண்டு போகணும் அவருடைய வார்த்தை. அதற்காக தேவன் தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் தேவ வல்லமை, நான் அடிக்கடி சொல்லுவேன், மைக்க பிடித்த உடனே வானம் திறக்கப்படணும். கர்த்தருடைய வல்லமை பலமா இறங்கி வரணும். பிரசன்னம். நேற்று அநேக தீர்க்க தரிசனங்கள், என் தகப்பனாரும் இன்று இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்பொழுது 96 வயது. 96 ஊழியம் செய்தார்கள். எங்களுக்காக சொத்துக்களை அதிகமாக சேர்த்தார்கள். என்ன சொத்து சேர்த்தார்கள்? பரலோகத்திலே பிள்ளைகளுக்காக எங்களுக்கு சொத்தை சேர்த்து வைத்தார்கள். ஒவ்வொரு நபரும் நீங்க யோசிக்கணும், உங்க பிள்ளைகளுக்காக என்ன சொத்தை சேர்த்து வைக்கிறீங்க? ஃபிக்ஸட் டெபாசிட்டா, பணமா, பேங்க்லா, சொத்தா, நகையா, நிலமா, அப்பார்ட்மெண்ட் வாங்கினேன், அது வாங்கினேன், இது வாங்கினேன். உங்கள் பிள்ளைகளுக்காக பரலோகத்தில் சொத்தை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்கிறவர்கள் எத்தனை பேர்? அவங்களுடைய பிளஸிங் தான் என்று நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். 25 ஆண்டுகள் ஆசிரியராக வேலை செய்தார்கள். ஒரு நாள் கூட டியூட்டியில் லீவ் எடுக்கவில்லை. உலகத்தில் யாராவது இருப்பாங்களோ யோசித்து பாருங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்து இன்னும் 2 மாதம் லீவ் எடுக்கணும், இன்னும் ஒரு 10 நாள் லீவ் எடுக்கணும் தான் நினைப்பாங்க. வெளியே ஒரு நாள் கூட லீவு எடுக்காம தன்னுடைய டியூட்டியில வேலை செய்திருக்காங்க. யாராவது உலகத்தில் இருப்பாங்களா? அதனால அவங்க வாயினால உங்களை ஒரு பிளஸ் பண்ணி ஒரு வார்த்தை சொல்றேன். நீங்க எல்லாரும் பிளஸ் ஆவீங்க. வாங்க வாங்க வாங்க. அவங்கள பிளஸ் பண்ணி 2 வார்த்தை சொல்லுங்க. அவங்கள பிளஸ் பண்ணி இந்த சர்ச்சை பிளஸ் பண்ணி 2 வார்த்தை சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகா உயர்ந்தவர், எங்களை வாழ வைக்கிறவர், எங்களை முடிசூட்டுகிறவர், எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு தருகிறவர், உங்களுக்கும் தந்தவர். அப்படிப்பட்ட மேலான ஒரு குருவானவரை பற்றி நம்ம பேசுறதுன்னா, நானும் குருவானவர் தான். நானும் குருவானவர் தான். நானும் குருவானவர் தான். இப்பொழுது குருவானவர் இல்லாவிட்டாலும் கூட சத்தம் கேட்குதாயா? சத்தம் கேட்குதா? அருமையான ஒரு நல்ல கூட்டத்தை பார்க்க
தேவன் கிருபை செய்திருக்கிறார். தோத்திரம் தோத்திரம். அவருக்கு தான் முற்ற முடியும். நான் மகனை பார்க்கணும்னு சொல்லி நினச்சா எனக்கு 4 பிள்ளைகள், 3 ஆண்கள், 1 பெண். அந்த பெண் எங்கள் ஊரில் திருமணம் செய்ய சொல்லியிருக்கு. இங்கேயும் 3 ஆண்கள் இருக்கிறார்கள். ஒன்று சாமியல், அவன் வீட்டில் இருக்கிறான். அங்கே இப்போ இன்னொரு பையன் ஆந்திராவில் இருக்கிறான். இன்னொரு மகா உள்ளூரில் இருக்கிறான். இப்படி நல்ல குடும்பமாக தந்திருக்கார்கள். முதலாவது சாமியல், 2வது ஜட்சன், 3வது காரிஸ்டன். 3 பேரும் அங்கே ஆந்திராவில் தான் இருக்கிறார்கள். நல்ல செய்கிறார்கள். ஒரு பெண் பிள்ளை, அருமையான பிள்ளை, என்னை நல்லா கவனிப்பாள். இப்படி ஒரு மனதாக இருந்து நம்மை பாதுகாக்கிற தேவாதி தேவனை நாங்கள் கவனித்து வருகிறோம். அவரை பற்றி எல்லாம் யோசித்து வருகிறோம். இப்போ என்னது ப்ளஸ் பண்ணுங்க, சர்ச்சை ப்ளஸ் பண்ணுங்க, சர்ச்சை ப்ளஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சத்யா ப்ளஸ் சொல்கிறேன். எல்லாருக்கும் நான் வயது எனக்கு 96, எனக்கு வயது 96. இருந்தாலும் கூட கர்த்தர் இதுவரைக்கும் என்னை காத்து கொண்டு வருகிறார். மகனுடைய செய்தியை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு வந்தேன். தோத்திரம் ஐயா, தோத்திரம். நன்றி ஐயா, நன்றி. என்னது உங்கள் எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நீங்கள் ஆண்கள் இருக்கிறீர்கள், பெண்கள் இருக்கிறீர்கள், வாலிபர்கள் இருக்கிறீர்கள். எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். உங்களை எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் மேலான நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு தர வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு மேலான நன்மைகளை தர வேண்டும். ஐயா, அந்த அவர் யார்? முதல்ல பேசுகிறார். எட்டா ராஜன் எட்டுவட்டு அவர்களை நான் நினைக்கிறேன். இந்த வயதிலும் அவர்கள் நன்றாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள். நான் முடிக்கப் போகிறேன். தம்பி செய்தியை கேட்க நான் சுமார் 100 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கிறேன் காரில். 100 கிலோமீட்டர் காரில், சொந்த காரே இருக்குது, காரில் நான் வந்திருக்கிறேன். நான் 52 தடவை வேதத்தை நான் வாசித்திருக்கிறேன். 52 தடவை. நான் 52 தடவையே வேதத்தை வாசித்திருக்கிறேன். எனக்கு எப்போதும் நல்ல ஈவுகளை ஆண்டவர் தருகிறார். ஆகினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். ஐயாவை வாழ்த்துகிறேன், மற்ற எல்லாரையும் வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தம்பியை நான் பேச சொல்ல போகிறேன். தம்பி பேசலாமா?
சரி, வாங்க. அவங்க 2 வார்த்தை சொன்னா அவங்க எல்லாருக்கும் அந்த பிளெஸிங் வரட்டும் தான். சிறு வயதுல இருந்து நான் அவர்களை பார்த்துருக்கிறேன். யாரையும் ஏதாவது மோசம் பண்ணாங்க, எங்கேயாவது ஒரு பைசா வாங்கினாங்க, எந்த சின்ன கம்ப்ளைண்ட் கூட கிடையாது. ஆமா, நல்ல சாட்சி. நான் காலேஜ் படிக்கும் வரை என்ன அடிச்சப்ப, காலேஜ்னா நான் எப்படி இருந்திருப்பேன்? நல்ல ஹைட்டா ஃபுட்பால் பிளேயர். என் வளர்த்திக்கு இங்க கம்மியா இவ்வளவுதான் இருக்கிறாங்க. ஆனாலும் குதிச்சு அடிப்பாங்க, பட்டுக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு அடியும் என் வாழ்க்கைக்கு ஒரு படியாக மாறிச்சு. ஆந்திராவில் நல்ல சாட்சி எங்களுக்கு. ஆந்திராவில் 1984 ஆண்டு ஒரு கிறிஸ்தவ பேர் எனக்கு தெரியாதா? ஒரு கிறிஸ்டியன் என் கண்ணு முன்னால வரமாட்டாரா? நீ சைக்கிளை எடுத்துக்கிட்டு சந்துவா சைக்கிளை ஓட்டிக்கிட்டு ஒரு கிறிஸ்டியன் எனக்கு என் கண்ணு முன்னால வரமாட்டாரான்னு அலைஞ்ச நாட்கள் இருக்கு. இப்போ ஆந்திராவே இப்படி ஆயிற்று. இந்த மணிப்பூருக்கு ஒரு சின்ன ரேலி நடத்தும் போது மெயினான இடத்துல எனக்கு மைக்க கொடுத்தாங்க. நான் நின்று பேசும்போது சுத்தி பார்க்க கடல் மாதிரி கூட்டம். யாக்கோவின் சந்ததியை எண்ண முடியுமா? அது தூளை போல் இருக்கும். அதை எண்ண முடியுமா? 1984 ஒரு மனுஷனுக்காக தேடணும், கிடைக்கல. இப்போ கடல் மாதிரி கூட்டம்.